Welcome back to the news bulletin. நம்முடன் கலந்துரையாடலில் தொடர்பவர் போலீஸ் அசிஸ்டன்ட் கமிஷனர் மிஸ்டர் குமார். சார், சிட்டிக்குள்ள சில கொலைகள் நடந்துட்டு இருக்கு. சீரியல் கில்லர் கொலைன்னு பரவலா ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. பொதுமக்களுக்கு காவல்துறை சார்பா ஏதாவது சொல்லுங்க ப்ளீஸ். கண்டிப்பா பொதுமக்களுக்கு சில விஷயங்கள் சொல்லணும். இதுவரை 2 கொலைகள் நடந்திருக்கு. 2க்கும் சில ஒற்றுமைகள் இருப்பது உண்மைதான். 2 முறையும் கொல்லப்பட்டது பெண்கள் தான். சீரியல் கில்லிங் வகை குற்றமா என்று ஆராய்ச்சிட்டு இருக்கோம். காவல்துறை எங்களுடைய முழு ரிசோர்ஸை யூஸ் பண்ணி குற்றவாளிகளை பிடிக்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். அதுல மக்கள் எந்த சந்தேகம் கொள்ள வேண்டாம். இருந்தாலும் மக்கள் அலட்சியமாக இருக்கக்கூடாது, ஜாக்கிரதையாக இருக்கணும். போதிய வெளிச்சம் இல்லாத தனிமையான இடங்களில் எல்லாம் முடிந்தவரை போலீஸ் சர்வேலன்ஸ் போட்டு தான் இருக்கும். அலட்சியம் கூடாது என்பது மக்கள் மனதில் ஆழமா பதிய வச்சுக்கணும். சில காலத்துக்கு கான்சியஸா இருக்கணும். சார் சொன்ன மாதிரி இரவு நேரங்கள்ல தனியா போகாதீங்க, குறிப்பா பெண்கள். இரவு நேரங்கள்ல தனியா போகாதீங்க, குறிப்பா பெண்கள். ஹலோ, சொல்லுடி. என்னக்கா இன்னும் வீட்டுக்கு வரல? இன்னுமா டியூஷன் முடியல? இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவேன். வீடு வீடா போய் இப்படி டியூஷன் எடுக்காதன்னு சொன்னா கேக்குறியா? என்ன மாதிரி டியூஷன் சென்டர்ல மட்டும் வேலை செஞ்சா போதும். அப்பதான் நேரத்துக்கு வீட்டுக்கு வர முடியும். சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுறேன்டி. நீ சாப்பிட்டு தூங்கு, எனக்காக வெயிட் பண்ணாத. எங்க இருக்கிற இப்போ? முதல்ல அதை சொல்லு. அவுட்டர் ஏரியால ஒரு ரோட்ல தாண்டி இருக்கேன். ரோட்ல அங்க வெளிச்சம்லாம் இருக்கா? வெளிச்சமா கம்மியா தான் இருக்கு. ஏய், என்னடி சொல்ற? அவுட்டர் ரிமோட் ஏரியாவுக்கு கொஞ்ச நாள் தனியா போகாதன்னு சொன்னேன்ல, போலீஸ் சொன்னதை மறந்துட்டியா? வந்த வேலையை முடிச்சிட்டு நான் சீக்கிரமா வந்துடுறேன், நீ பதறாம இரு. என்னக்கா பைத்தியமா நீ? போலீஸ் கமிஷனர் டிவியில எவ்வளவு தெளிவா சொன்னாரு. நீயும் தானே டிவியில பார்த்த அன்னைக்கு. இவ்வளோ அலட்சியமா இருக்க கூடாது. ஓகேடி, நான் அப்புறமா கால் பண்றேன். வண்டி மக்கர் பண்ணுதா? நான் மெக்கானிக் தான்ப்பா, வண்டி சரி பண்ணி கொடுத்துருவேன். எஸ் சார், அந்த மர்டர் ஸ்பாட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். அங்க போயிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றேன் சார். டிவியில இதுக்கு முன்னாடி நடந்த கொலைகளை பத்தி பேசிட்டு இருந்திருக்கீங்க. இப்ப இன்னொரு கொலை நடந்திருக்கு. இந்த கொலையை பத்தி உங்களோட கருத்து என்ன? நான் முன்னே சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன். காவல்துறை எங்கள் தரப்புல நிறைய ஒர்க் அவுட் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பொதுமக்கள் தங்களை பாதுகாக்க ஜாக்கிரதையா இருக்கணும். இதோ இன்னொரு கொலை நடந்திருக்கு. தயவு செய்து இந்த கொலையை பத்தி உங்க டிவில காட்டுங்க. டெட் பாடியை மக்களுக்கு காட்டலாமா சார்? கண்டிப்பா காட்டுங்க, அப்பதான் ஜனங்களுக்கு அவேர்னஸ் வரும். மீண்டும் ஒரு கொலை. கொலையாளிகளை பிடிக்க சென்னை போலீசார் சூளுரை. நிறப்பிரிகை எஃப்எம்மில் நேயர் விருப்பமாக இது. என்னக்கா இன்னும் வீட்டுக்கு வரல? இன்னைக்கு ஒரு வேட்டை இருக்கு. ஒருத்தன் தனியா வந்து மாட்டிருக்கான். இவன் வேலையை முடிச்சிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுறேன். வண்டி மக்கர் பண்ணுதா? என்னம்மா பதட்டத்துல என்ஜின் சாவி ஆஃப் பண்ணிட்டியா?
இன்ஜினை ஆப்பில் வச்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணா எப்படி ஸ்டார்ட் ஆகும்? என்னம்மா பொண்ணு நீ? சூர்யா, இந்த கேஸ்ல நானும் இறங்கி வேலை செஞ்சாதான் கேஸை சீக்கிரம் முடிக்க முடியும். கேஸ் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த ஃபைலில் இருக்குது சார். எவிடன்ஸை ஸ்டேஷனில் மெயின்டைன் பண்ணுறோம், நீங்கள் அங்கே வந்து பார்க்கலாம் சார். சூர்யா, கொலை நடந்த இடத்துல இருந்து 2 கிலோமீட்டர்ல ஒரு சிசிடிவி இருக்கு. ஃபைல்ஸ்ல நீங்க ஏன் அதை பத்தி மென்ஷன் பண்ணல? அந்த சிசிடிவி பற்றி எதுக்கு சார் கேட்குறீங்க? அது 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அது மூலமாக நமக்கு என்ன தெரிய போகுது? அதனால தான் நான் அதை பற்றி உங்கள்கிட்ட நான் எதுவும் சொல்லலை சார். சூர்யா, இந்த சிசிடிவி பத்தி தான் நீங்க முதல்ல சொல்லிருக்கணும். இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ஸான எவிடன்ஸ் தான். மறக்காம பிரெட் பாக்கெட் எடுத்துக்கோக்கா. பிரெட்டு அரிசி மாவுலாம் எதுக்கு இப்போ? காலையில பிரேக்ஃபாஸ்ட் செய்ய வீட்டில் ஒன்றும் இல்லைக்கா. காலையில சாப்பிடணும்னா இதெல்லாம் எடுத்துக்கோ. அந்த கவலை எல்லாம் உங்களுக்கு வேணாம். நாளை காலை உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கவர்மெண்டே கொடுக்கும். வெல்டன் சார், எப்படி சார் இவங்களை ட்ரேஸ் பண்ணீங்க? எவிடன்ஸஸ்ல இருந்த கெமிக்கல் அனலைசிஸ் ரிப்போர்ட்டும் கொலை நடந்த இடத்துல இருந்து 2 கிலோமீட்டர் தூரம் உள்ள சிசிடிவியும் தான் இந்த கேஸுக்கு இம்பார்ட்டன்ட் லீட் கொடுத்துச்சு. அக்கார்டிங் டு கெமிக்கல் அனலைசிஸ் ரிப்போர்ட், விக்டிம் சட்டையில் இருந்தது கால்சியம் கார்பனேட், ப்ராபப்லி ஃப்ரம் வாஷிங் பவுடர்னு சொல்லிட்டு கெமிக்கல் அனலைசிஸ் ரிப்போர்ட்ல மென்ஷன் பண்ணி இருந்துச்சு. அது வாஷிங் பவுடர் தான் நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க. விக்டிம் மனைவிட்ட பேசினேன், அவங்க துணி துவைக்கிறது யூஸ் பண்றது டிடர்ஜென்ட் பார் தான். அந்த பாரை வாங்கி லேப்ல அனலைஸ் செஞ்சதில்ல, அந்த பார்ல கால்சியம் கார்பனேட் இல்லைன்னு தெரிஞ்சது. வாஷிங் பவுடர் இல்லைன்னா வேற எதுவா இருக்குன்னு சொல்லி யோசிச்சேன். டே டு டே லைஃப்ல கால்சியம் கார்பனேட் யூஸ் ஆகிற இன்னொரு பொருள் முகத்துக்கு போடுற பவுடர். விக்டிம் பவுடர் போடுற பழக்கம் இல்லைன்னு சொல்லி அவங்க மனைவி உறுதியா சொன்னாங்க. ஸோ இந்த கால்சியம் கார்பனேட் விக்டிம் யூஸ் பண்ணது இல்லை, அக்யூஸ்ட் யூஸ் செஞ்ச ஒரு பொருள் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கால்சியம் கார்பனேட் வேற எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு ஒரு லிஸ்ட் போட்டப்ப எனக்கு கிடைச்ச க்ளூ தான் சாக் பீஸ். கொலை செய்யறவங்க தான் சாக் பீஸ் யூஸ் பண்றாங்க. அவங்களோட விரல்கள் இருந்து விக்டிமோட ட்ரெஸ்ல கால்சியம் கார்பனேட் படுதுன்னு கெஸ் பண்ணேன். சாக் பீஸ் யூஸ் பண்றவங்க எல்லாம் டீச்சர்ஸ் தான். ஸோ கொலை நடந்த இடத்துல சரௌண்டிங்ல இருக்கிற ஸ்கூல்ல விசாரிச்சேன். ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்கூல்லையும் இப்பெல்லாம் டிஜிட்டல் போர்டு தான் யூஸ் பண்றாங்க. அப்படி விசாரிச்சிருந்ததுல ஒரு டியூஷன் சென்டர் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க, சார் எங்க டியூஷன்ல பிளாக் போர்டு யூஸ் பண்றதுனால சாக் பீஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஆமா சார், எங்க கிளாஸ்ல கூட பிளாக் போர்டு தான் யூஸ் பண்றோம். அதனால சரௌண்டிங்ல இருக்கிற டியூஷன் சென்டர் எல்லாம் நோட்டை விட்டோம். இரண்டாவது குழு அந்த சிசிடிவி. ஸ்பாட்ல இருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி இருந்ததுனால அந்த சிசிடிவியை நீங்க முக்கியமா நினைக்கல. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் நமக்கு இந்த கேஸ்ல முக்கியமான எவிடன்ஸா இருந்துச்சு. 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற அந்த சிசிடிவி எப்படி சார் எவிடன்ஸா அமைஞ்சது? குட் கொஸ்டின் சூர்யா, நான் விளக்கமாகவே எக்ஸ்பிளைன் பண்றேன். மர்டர் ஸ்பாட்டுக்கு முன்னால 2 கிலோமீட்டர்லயும் அதே மாதிரி பின்னாலையும் 2 சிசிடிவிஸ் இருக்கு. சிசிடிவி 1 கிராஸ் பண்ணி மர்டர் ஸ்பாட் வழியா போற எல்லா வண்டியும் சிசிடிவி 2 கிராஸ் பண்ணி தான் ஆகணும். அப்படி போற எல்லா வண்டிக்கும் சிசிடிவி 1 to சிசிடிவி 2 கிராஸ் பண்ண ஆகிற நேரம் 12 நிமிஷம். ஆனா ஒரு வண்டி மட்டும் 40 நிமிஷம் கழிச்சு தான் 2வது சிசிடிவில ரெக்கார்ட் ஆயிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வண்டி ஃபர்ஸ்ட் சிசிடிவில இருந்து 2வது சிசிடிவி வரைக்கும் நான் ஸ்டாப்பா வரல. சித்தப்பா வீட்டு விசேஷத்தை சிறப்பிச்சுட்டு வந்திருக்காங்க. அப்படித்தானே சிஸ்டர்ஸ்? அந்த வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ் இதுல இருக்கு. சாக் பீஸ் யூஸ் பண்ற டியூஷன் டீச்சர் லிஸ்ட்ல இருந்து இந்த வண்டியை யூஸ் பண்ற டியூஷன் டீச்சரை சார்ட் அவுட் பண்றது அவ்வளவு பெரிய காரியம் கிடையாது.
இந்த 2 பெண்களும் கொடூரமான பல கொலைகள் செஞ்சிருக்காங்க. ஆனா அதுக்குரிய மோட்டிவ் என்னன்னு தெரியல. ஆனா இவங்க 2 பேரும் இதுவரைக்கும் வாயை திறந்து எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் டாக்டர் இவங்க 2 பேரோட ஆழ்மன ரகசியங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக கோர்ட்டு சைக்காலஜிக்கல் அனலைசிஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஆல்ரைட், கோர்ட்டு உத்தரவுப்படி சைக்காலஜிக்கல் ரிப்போர்ட் ரெடி பண்ணியிருக்கேன், படிச்சு பாருங்க. சட்டத்தின் பார்வையில குற்றவாளிகளா தெரிகிற இந்த பெண்கள் தர்மத்தின் பார்வையில ஆதரவற்ற அபலை பெண்களா தெரியுறாங்க. பெத்தவங்களுக்கு தங்களுடைய குழந்தைங்க மேல அன்பை காமிக்க நிறைய வழிகள் இருக்கு. அதுல ஒரு தவறான வழி இருக்கு. அது பேர் தான் மெட்டீரியல் பேரண்டிங். குழந்தைங்க விரும்புறாங்கன்ற ஒரு காரணத்துக்காக அது தேவை இருக்கோ தேவையில்லையோ எல்லா பொருள்களையும் வாங்கி குவிக்கிறோம்ல, அது பேர் தான் மெட்டீரியல் பேரண்டிங். இந்த பெண்களுடைய பெற்றோரும் இவர்களுடைய சின்ன வயதிலிருந்து இவர்கள் ஆசைப்பட்ட அனைத்து பொருட்களையும் வாங்கி கொடுத்து மெட்டீரியல் பேரண்டிங் பண்ணியிருக்காங்க. மகிழ்ச்சியா போய்கிட்டு இருந்த அவங்க வாழ்க்கையில ஒரு சோக சம்பவம் நடந்தது. அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அப்பா குடிப்பழக்கத்துக்கு ஆளாயிடுறாரு. கொஞ்ச நாள்ல 2வது கல்யாணமும் பண்ணிக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமா சித்தி கொடுமை ஆரம்பிக்குது. விரும்பிய எல்லா பொருளும் கிடைச்ச நிலையிலிருந்து ₹1 வேணும்னாலும் சித்தி கையை எதிர்பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுது. காலம் போக போக சொத்துக்களை சித்தி அவங்க குடும்பத்து மேல மாத்திக்கிறாங்க. பற்றற்ற நிலையில் வாழ்ந்து வந்த இந்த குழந்தைகளுக்கு இடியாய் வந்தது ஒரு செய்தி. தன்னுடைய தாயின் மரணம் இயற்கையான மரணம் அல்ல என்றும் தன்னுடைய தந்தையும் சித்தியும் சேர்ந்தே கொன்று விட்டார்கள் என்றும் தெரிந்து கொண்டார்கள். போதையில் இருந்த தந்தையே இந்த உண்மையை சொன்ன பிறகு அவர்களால் தங்களுடைய மனதை கட்டுப்படுத்த முடியவில்லை. யோசிக்கும் திறனை இழந்துவிட்ட நிலையில் தங்களுடைய தந்தையையும் சித்தியையும் நள்ளிரவில் கொன்று போட்டனர். வீட்டை திருட வந்தவன் செய்த கொலை என்று அனைவரும் எளிதில் நம்பினர். விரும்பிய பொருள் கிடைக்காத அவலத்தை கொலை செய்து தப்பித்த சாகசம் மறக்கடித்தது. குழந்தைங்களுக்கு பெறுதல்ல மட்டும்தான் இன்பம்னு சொல்லி கொடுத்து வளர்க்காம கொடுப்பதில் இன்பம், பகிர்வதில் இன்பம், கற்பதில் இன்பம், கலையில் இன்பம்னு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். மொத்தத்தில் மெட்டீரியல் பேரண்டிங் இஸ் எ சின்.